திமுகவை என்ன குளித்தலையில கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள், வத்தலகுண்டில் திட்டமிட்டார்கள், தாம்பரத்தில் திட்டமிட்டார்கள், பொலிச்சலூரில் திட்டமிட்டார்கள், தாராபுரத்துக்கு பக்கத்தில் மூலனூரில் திட்டமிட்டார்கள். இதெல்லாம் பொதுக்கூட்ட மேடையில் என்ன அட்டாக் பண்ணதுக்கு கடந்த காலத்தில் அவங்க எடுத்த முயற்சி. இவ்வளவு முறையும் நீங்க சுதாகரிச்சுக்க முடிஞ்சிருக்கு. குளித்தலையில முடிஞ்சிரும்னு தான் நினைச்சேன். அவ்வளவு பெரிய அட்டாக். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். தலைவர் விஜய் அவர்கள் எனக்கு இதை தந்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், மன நிறைவும் அடைகிறேன். விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான் அப்படியே மடை மாறி இருக்காங்க, இன்னும் ரசிகர் மனப்பான்மையில் இருக்காங்க. அவருக்கு சேரக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளா மாறாது அப்படின்றது டே 1ல இருந்து சொல்லப்பட்டே வருது. நான் அஞ்சில் சம்பத் சொல்றேன், ஓட்டாக மட்டுமல்ல எதிரிகளுக்கு வேட்டாகவும். இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. நான் நேற்றைக்கு தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கும் பொழுது என்னை ஆறு தழுவி கட்டிட்டு, நான் உங்க ஃபேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு அது ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் வாங்கிய பரவசம் அந்த நிமிடத்தில் எனக்கு மெய் சிலிர்த்தது எனக்கு. அதனால தான் இந்த அங்கீகாரமும் எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த அங்கீகாரம் எனக்கு யாரும் தரல, எனக்கு திமுகவும் தரல, அண்ணா திமுகவும் தரல, அண்ணா ஸ்டாலினும் தரல. ஆனால் இவ்வளவு ஆண்டு காலம் இது கிடைக்கலையென்ற ஒரு ஏக்கம், வருத்தம் அப்படின்றது உண்டா? பொய்ப்பட்டின்னு சொல்லி இளைஞரணி சார்பில் திமுக மீது வருகிற புகார்களுக்கு பதில் சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு உதயநிதி வடிவம் தந்த பொழுது அதிலையும் கலந்து கொண்டு நான் பேசுகிறேன். இப்போது எனக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தம்பி விஜய்னு சொல்லுதே அவங்களால தாங்க முடியல. விஜயனுடைய இருப்பை அவங்க ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னது நான் தான். அதையே அவங்களால ஏற்றுக்க விட முடியல. விஜயின் வருகையும் விஜயினுடைய பயணமும் தமிழ்நாட்டு அரசியல் அதிர்வுகளை மட்டுமல்ல ஆச்சரியங்களையும் உருவாக்கி இருக்கிறது. திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு அறிவிச்சிட்டாரு. அதான் அவங்களுக்கு நெருடல். அவங்களுக்கு பழனிசாமி வேணும். இல்லை, களம் உண்மையாவே அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவான்றது தான் இருந்தது, இப்பவும் இருக்கும், இனியும் இருக்கும் அப்படின்ற பேச்சுக்கள் தானே. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு விஜய். விஜய் அவர்களுக்கு ஆதரவா நீங்க மேடையில பேசுறீங்க, அவருடைய பயணம் சரியான திசையில தான் இருக்குன்னு சொன்னதன் பிறகு அவதூறு பேசினாங்க எதிர் முகாம்ல இருந்து, அந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல சொல்லும்போது மிரட்டல்கள் இருந்தது. என்ன மிரட்டல்? விஜய் ஜெயிச்சிருவார் நம்புறியா நீ? தொலைச்சிருவான் தொலைச்சி அப்படின்னு உதயநிதி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே அவர் தான். திமுகவை என்ன குளித்தலையில கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள், வத்தலகுண்டில் திட்டமிட்டார்கள், தாம்பரத்தில் திட்டமிட்டார்கள், பொலிச்சலூரில் திட்டமிட்டார்கள், தாராபுரத்துக்கு பக்கத்தில் மூலனூரில் திட்டமிட்டார்கள். இதெல்லாம் பொதுக்கூட்ட மேடையில் என்ன அட்டாக் பண்ணதுக்கு கடந்த காலத்தில் அவங்க எடுத்த முயற்சி. இவ்வளவு முறையும் நீங்க சுதாகரிச்சுக்க முடிஞ்சிருக்கு. குளித்தலையில முடிஞ்சிரும்னு தான் நினைச்சேன். அவ்வளவு பெரிய அட்டாக். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த புதிய பயணத்துக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த பேட்டி அப்படின்றது உங்களுக்கான அந்த பொறுப்பு வழங்கப்பட்டதன் பிறகான முதல் பேட்டி. முதல்ல இந்த பரப்புரை செயலாளர் அப்படின்ற பொறுப்பு அப்படின்றது எவ்வளவு மகிழ்ச்சியானதா இருக்கு? அது ஆங்கிலத்தில் கேம்பெயின் செக்ரட்டரின்னு போட்டிருக்காங்க. இது பிரச்சார செயலாளர்னு தான் சொல்லுவாங்க. 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் நாவலர் நெடுஞ்செழியனுக்கு வழங்கிய பதவி இந்த பதவி. நாவலர் நெடுஞ்செழியனுடைய இன்ஸ்பிரேஷன். நான் அவருடைய இந்த தலைமுறை இடைவெளியில் நான் அவருக்கு பேச்ச கேட்குற பாக்கியம் எனக்கு குறைவு தான். தமிழ்நாட்டில் திராவிட இயக்க மேடைகளில் அதிகம் பேசினவர் அவர் தான். அதிலும் இலக்கியம் கலந்து பேசுகிற ஆற்றல் அவருக்கு மட்டுமே இருந்தது. நானும் இலக்கியம் கலந்து பேசுகிற ஒரு சொற்பொழிவாளர். தலைவர் விஜய் அவர்கள் எனக்கு இதை தந்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், மன நிறைவும் அடைகிறேன். தமிழக வெற்றி கழகத்தை கூட திராவிட இயக்கத்தின் நீட்சியாகத்தான் பார்க்கிறேன். அதனால இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த நாள் இனிய நாள். அதில் கலாட்டாவில் நீங்கள் கேள்வி கேட்கவும் நான் அதற்கு பதில் சொல்லுவோமான இந்த பொன்னான தருணம் என்னை புதுப்பிக்கும் என்றே நம்புகிறேன். உண்மையாவே ஒரு புத்துணர்ச்சியோட தான் இருக்கு அப்படின்றத நாங்கள் பார்க்கணும் சார். ஏன்னா நிறைய இளைஞர்கள்
இந்த வாழ்த்து செய்தியை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எவ்வளவு அழைப்புகள் வருது, என்னெல்லாம் பேசுறதே வந்துகிட்டே இருக்கு. ஓகே. நிறைய அழைப்பு, நிறைய வாழ்த்துக்கள். கடல் கடந்த நாட்டுல இன்னும் வருது. இப்ப அமெரிக்காவில இருந்து சிவன் பிள்ளைன்னு ஒரு அண்ணன் பேசுனாங்க. என்ன சொல்றாங்க சார்? என்ன மனநிலையோட பேசுறாங்க? அவங்க நிராகரித்தாங்க. உன்னை சரியான நேரத்துல அடையாளம் கண்டு விஜய் இந்த பொறுப்பை தந்து உன்னை அலங்கரிச்சிருக்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா நீ காலம்புறா பேசிட்டே இருக்க, இன்னும் பேசணுன்னு தான் நீ விரும்புற, உனக்கு வாழ்க்கையில வேற ஒன்றும் நோக்கம் இல்லை. ஆமா, எனக்கு வாழ்க்கையில் ஒன்றும் நோக்கம் இல்லை, பாடையில் போகிற வரை மேடைன்னு சபதம் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் எனக்கு. ஏன்னா நிறைய பேர் ஜென்சி தலைமுறைகள் வந்து உங்களுடைய பேச்சுக்காக காத்திருக்காங்க. அநேகமா வர புதுவை மேடையில பார்க்க முடியுமா? இல்லை, ஜென்சி தலைமுறையையும் ஆக்கிரமித்திருக்கிற சொற்பொழிவாளர் நான் தான். புதுவையோட 9ஆம் தேதி நண்பர் சொல்றாங்க. நான் இன்னும் அவங்க என்கிட்ட எனக்கு ஒன்றும் தகவல் வரல, கூப்பிட்டா போவேன். இப்போ நிறைய விஷயங்கள் பேசப்படுறதுல குறிப்பாக தாவேக்காவை பின்பற்றக்கூடியவங்க விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான் வந்து அப்படியே மடை மாறி இருக்காங்க, இன்னும் ரசிகர் மனப்பான்மையில் இருக்காங்க, அவருக்கு சேரக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளா மாறாது அப்படின்றது டே 1ல இருந்து சொல்லப்பட்டே வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னவா இருக்கு? இதை எப்படி மாத்தலாம்? இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்களே, உண்மையா அப்படின்னு கேட்டாரு. அதில் ஆரவாரத்தோட அதெல்லாம் கிடையாது, ஓட்டா மாறும்னு சொன்னாங்க. நான் நாஞ்சில் சம்பத் சொல்றேன், ஓட்டாக மட்டுமல்ல எதிரிகளுக்கு வேட்டாகவும் மாறும். ஸோ இப்போ நீங்க தாவேக்காவில் இணைந்த பிறகு நீங்க நிறைய இந்த முன்னாடி இருந்த கழகங்கள்லாம் அங்க ஏதாவது ஃபீட்பேக் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கா? இல்ல அங்க என்ன மனநிலையை பேச? எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல பல மட்டத்திலும் சம்பத்தை விட்டுருக்க கூடாதுன்னு இப்போ உணர்ந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நான் அதை துறந்து மறந்து வந்துட்டேன். இனி அதை பற்றி பேசிட்டு இருக்கிறதுல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த காலம் கடந்துருச்சு. ஆமா, இந்த காலம் அப்படின்றது விஜய் அவர்களுடைய சந்திப்பு நீங்க அவரை பார்க்கும்போது ஒரு சரியான காலத்துல வந்திருக்கீங்க, சரியான நேரத்துல அப்படின்னு அவருடைய பார்வையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணத்துல இது ஒரு சரியான தருணமா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலையும் அரசியல் பயணத்திலையும் ஒரு சரி அந்த தருணம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானதுன்றது பாக்குறீங்க? இல்ல, நான் ஒரு திரை உலகத்திலிருந்து தான் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு ஒரு தலைவர் வர வேண்டும் என்று நான் கருதவில்லை, கனவு கூட காணல. நான் கொஞ்சம் திரை உலகத்துக்கே அந்நியமானவன். ஆனால் காலம் என்ன எங்கே கொண்டு விட்டுட்டுன்னா, எல்கேஜி, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, செப்பின்னு சொல்லி திரைப்படங்களை நடிக்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிடுச்சு. நான் நேற்றைக்கு தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கும் பொழுது என்னை ஆறு தழுவி கட்டிட்டு, நான் உங்கள் ஃபேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு அது ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து பட்டம் வாங்கிய பரவசம் அந்த நிமிடத்தில் எனக்கு மெய் சிலிர்த்தது. எனக்கு அமித்கானை விட அதிக ரசிகர்கள் வைத்திருக்கிற விஜய். மனோகரமான மலையாள நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கடல் கடந்த நாடு அபுதாபி, துபாய், அங்கெல்லாம் கூட விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு ரசிகர்களை கொள்ளிடமாக கொண்டிருக்கின்ற ஒரு சூப்பர் ஸ்டார், நான் உங்க ஃபேன் அப்படின்னு சொன்னது பழம் நழுவி பாலில் விழுந்தது மாதிரி ஒரு பரவசம் என்னை பற்றி கொண்டது. அப்போ அவர் என்னை வாட்ச் பண்ணியிருக்காரு, என்னுடைய வீடியோ எல்லாம் அவர் பார்க்குறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த அங்கீகாரமும் எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த அங்கீகாரம் எனக்கு யாரும் தரல. எனக்கு திமுகவும் தரல, அண்ணா திமுகவும் தரல, அண்ணா ஸ்டாலினும் தரல. தம்பி விஜய் எனக்கு அதை தந்திருக்காரு. நான் அவருக்கு வாழ்நாளெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இப்போ இவர் அதற்கான ஒரு உரிய அங்கீகாரத்தை சரியான தருணத்தில் அவருடைய பார்வையில் கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஆனால் இவ்வளவு ஆண்டு காலம் இது கிடைக்கலையன்ற ஒரு ஏக்கம், வருத்தம் அப்படின்றது உண்டா? ஏன்னா இவ்வளவு ஆண்டு கால பயணம். மதிமுக 19 ஆண்டு காலத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். என்னை கட்சியில் இணைத்த உடனே கொள்கை பரப்பு துணை செயலாளர்னு அறிவிச்சாங்க. இன்னைக்கு அதை விட ஒரு படி உயர்ந்து நான் ப்ரமோட் ஆகிடுக்கேன். அது தம்பி விஜய் செய்திருக்கிறாரு. நான் ஒன்று இல்லை திமுக அப்படின்றது. திமுகவில் அவங்க எனக்கு ஒன்றுமே தரல. அதுதான் அது கிடைக்கலையன்ற ஒரு ஏக்கமோ வருத்தமோ. திமுகவில் தரமாட்டாங்கன்னு தெரியும் எனக்கு. அவங்க கொஞ்சம் இன்டெலெக்சுவலை தள்ளி வைப்பாங்க. அதற்கு அடையாளமாக சொன்னால் ஈவைக்கு சம்பத் திமுக மேடைகளுக்கு பல்கலைக்கழக தகுதியை வாங்கி தந்தவர். நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் வணக்கம். ஈடும் எடுப்புமற்ற, ஒப்பாரும் இக்காரும் இல்லாத, இமய கொடுமுடி முதல் குமரி திருவடி வரை கொள்கை குழப்பங்கள், கோலேந்திகள், குட்டி சுவர்கள், அரசியல் அனாமதேயங்கள், இதெல்லாம் அவருக்கு முத்திரை சொற்கள். ஒரு சித்திரை நிலவாக அந்த மேடை மாற்றியவர் அவர். அது மாதிரி புதிய சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற
ஒரு வெறி தேடல் என்கிட்ட எப்போதும் இருக்கும். அதனாலதான் நான் எந்த மேடையானாலும் நான் என்னுடைய தமிழ் நடையை கொஞ்சம் கூட குறைத்து கொள்வதில்லை. ஒரு கண்விழிக்காத பாமர்கள் மத்தியில் பேசும் பொழுது கூட என்னுடைய நடைக்கு அங்க ஒரு மரியாதையை மக்கள் தர்றாங்க. அந்த ஈவிக்கு சம்பத்தை நிராகரித்தது திமுக. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வார்த்தை சித்தர் வலம்புரி தான், வார்த்தைக்கு அத்தர் பொசுகிறவர். எனக்கு தெரிஞ்சு அவருடைய நடை யாருக்கும் வசப்படாது. அவரை நிராகரித்தது திமுக. 1967 காமராஜரை விருதுநகர்ல வீழ்த்திய மாணவர் தலைவர் சீனிவாசன், என்னுடைய இளம் பிராயத்தில் அவருடைய பேச்சை கேட்டு நான் மெய் மறந்துட்டேன். ஏன்னா 10 மணி ஷோ இருக்கும், 6 மணிக்கு தியேட்டருக்கு போயிடுவார். அவரா போயிடுவார், நடந்து போய் படம் பார்த்துட்டு 10 மணிக்கு தான் மேடைக்கு வருவார். அப்பெல்லாம் 10:30 11 மணிக்கு தான் மேடை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேசுவார். அந்த பேச்சில் அவரு ஒரு நாள் பேச்சில் நான் கேட்குறேன், ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்கிற வீரமாமுனி இவரை பற்றி பேசுகிறார். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, நான் இறந்து போனதற்கு பிறகு என்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் தூங்குகிறான் என்று எழுதி வையுங்கள் என்ற ஹியர் லைஸ் ஏ தமிழ் ஸ்டூடெண்ட் என்று சொன்ன ஜி.யு. போப்பை மேடையில் பேசுகிறார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு அரசியல் கட்சி மேடையில் ஆதிக்க இந்திய எதிர்த்து நடைபெறுகிற கூட்டம், என் தமிழுக்கு எவ்வளவு தகுதி இருக்குன்னு அவர் சொல்லிட்டே வர்றாரு. பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. அவரையும் திமுக நிராகரித்தது. அதுக்கு பிறகு அண்ணன் வைகோ, அவர் ஒரு உணர்ச்சிகரமான பேச்சாளர், எமோஷனல் ஆரேட்டர். ஒரு இத்தாலி தேசத்தினுடைய விடுதலை களத்தில் கரிபால்டி, ஐரோப்பாவின் போர்க்களத்தில் மாவீரன் நெப்போலியன், மாசிடோனிய மாமன்னன் அலெக்சாண்டர், 2வது உலக மகா யுத்தத்தில் இங்கிலாந்தின் சிங்கம் என்று பேசப்பட்ட வின்ஸ்டன் சர்ச்சில், சுயமரியாதை இயக்கத்தில் ஆதிக்கத்தினுடைய 6 கால்களை அசைத்து பார்க்கிற ஆற்றலோடு பேசிய பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, அந்த வரிசையில் வைத்து எண்ணப்பட வேண்டியவர் அண்ணன் வைகோ. அவரையும் நிராகரித்தார்கள். அதனால இன்டலெக்சுவலை திட்டமிட்டு புறக்கணிப்பது ஒரு ஆய்வு மாணவனாக சொல்றேன். திமுக அதை இதுவரைக்கும், அது கலைஞர் தலைமை ஏற்ற பிறகு செய்து வந்திருக்கிறது. இப்பொழுது எனக்கு செய்தார்கள் என்ன ஒரு கூப்பிட்டு எனக்கு ஒரு பொறுப்பு தந்து, அதெல்லாம் அந்த மனதில் அவங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் கட்சியில் சேர வேண்டாம்னு நான் முடிவெடுத்தேன். தனியாகவே நம்ம இயங்குவோம். எனக்கு பன்முகம் இருக்கிறது. நான் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி திருவாவடுதுறைக்கு பக்கத்துல சாத்தனூர்ல திருமூலர் குரு பூஜையில பேசுறேன். இந்த சங்கிகள் குன்றம் எங்களுக்கு, குமரன் எங்களுக்குன்னு சொல்லி மதுரையில ஒரு முருகன் மாநாடு நடத்தினாங்க. அதை விவாதிக்கிற வகையில சாணக்கியா சார்பில் ரங்கராஜ பாண்டே ஏற்பாடு செய்த விவாதத்துல நான் கலந்து கொண்டு பேசினேன். அதனால எல்லா தளத்திலும் எல்லா களத்திலும் இயங்குகிற, அந்த இடத்துல முத்திரை பதிக்கிற ஒரு சொற்பொழிவாளனாக என்னை நான் நாளும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறேன், நாளும் தேடுகிறேன். நான் அதனால திமுக என்னை பயன்படுத்தாதுன்னு எனக்கு முன்னாடி தெரியும். அதனாலதான் நான் வெளியிலேயே நின்னேன். ஆனாலும் நான் ஆக்ரோஷமா ஆவேசம் குறையாம பேசினேன். இந்த அரசாங்கத்தை நியாயப்படுத்தி பேசினேன். திமுகவின் மீது வருகிற புகார்களை எல்லாம் சரியான முறையில் எதிர்கொண்டேன். பொய்ப்பட்டின்னு சொல்லி இளைஞரணி சார்பில் திமுகவின் மீது வருகிற புகார்களுக்கு பதில் சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு உதயநிதி வடிவம் தந்த பொழுது அதிலேயும் கலந்து கொண்டு நான் பேசினேன். இப்போது எனக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் தம்பி விஜய்னு சொல்லுதே அவங்களால தாங்க முடியல. விஜயனுடைய இருப்பை அவங்க ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. அப்படி நீங்க சொன்னதையே அவங்களால ஏத்துக்கிட முடியல. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னது நான் தான். அதையே அவங்களால ஏத்துக்க விட முடியல. அதுல இருந்தே என்ன அவங்க ஒரு மாதிரி கட்டம் கட்டுற மாதிரி, கட்சியில் சேர்ந்த நேற்று முந்தா நாளை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. நான் சேராததுனால தப்பிச்சேன். அதனால விஜய் காலத்தின் கட்டாயம். விஜயின் வருகையும் விஜயினுடைய பயணமும் தமிழ்நாட்டு அரசியல் அதிர்வுகளை மட்டுமல்ல ஆச்சரியங்களையும் உருவாக்கி இருக்கிறது. எனக்கு தெரிந்து இத்தனை லட்சம் இளைஞர்களை அவர் மூலதனமாக வைத்திருக்கிறார் என்பதே தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு இது ஒரு புதிய செய்தி. இவ்வளவு இளைஞர்களை வைத்திருக்கிற அந்த தம்பியினுடைய பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனதிற்குள் சொல்லிக் கொள்வேன். பல யூடியூப் சேனல்ல நான் தம்பியை ஆதரிச்சும் சில செய்திகளை பதிவிட்டேன். அதே அவங்க செரித்து கொள்ள முடியல. அறிவு திருவிழான்னு வள்ளுவர் கோட்டத்துல காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புன்னு ஒரு நூலை வெளியிட்டு 10 அமர்வுகள் நடத்துறாங்க. அதில் எனக்கு அழைப்பு இல்லை. சுபவீர பாண்டியன் திமுக பொதுக்கூட்டத்திலே என்னை விமர்சித்து பேச ஆரம்பிச்சார். நான் கலந்து கொண்ட ஒரு திமுக பொதுக்கூட்டத்தில் கரு பழனியப்பன் அந்த மேடையிலே என்ன நக்கல் நையாண்டி செய்தார். பழைய சம்பத்தா இருந்தா நடக்குது வேற. நான் ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை. நான் பேசிட்டு வந்துட்டேன். அப்போ இனிமேல் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காது, தரமாட்டாங்க. அவங்களுக்கு சில அரண்மனை நாய்கள் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு.
அவங்கள வச்சு பேசலான்னு அப்படி நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. சரி, நம்மளே ஒரு முடிவு எடுத்துடலான்னு அந்த முடிவுக்கான தருணத்துக்காக நான் காத்திருந்த பொழுது 3ஆம் தேதி 4ஆம் தேதி நாளைக்கு தலைவர் விஜய் உங்களை சந்திக்க விரும்புகிறார், வர முடியுமான்னு கேட்டாங்க. வர்றேன்னு சொல்லிட்டு வந்தேன், சந்திச்சேன். அந்த என்னை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சாரு. ஒரு 40 நிமிடம் தொடர்ந்து கட்சியை எப்படி கொண்டு செல்வது அப்படின்னு 40 நிமிடம். ஆமாம் பேசினார். நானும் பல்வேறு என்னுடைய அனுபவங்களை எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். எடுத்த எடுப்பிலேயே வெற்றி பெற வேண்டும், ஒரு 4 கால் பாய்ச்சல் நீங்கள் பயணிக்கணும், பிரச்சார களத்தை நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும். அமைப்பு ரீதியாக கட்டமைக்க அண்ணன் செங்கோட்டையன் சரியான ஆள், அவர் செய்வார். அதனால் உங்களுக்கு துணையாக இருந்து பணியாற்றுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உடனேவே ஒரு வெற்றியை பெற்றிட முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுறாங்க இல்லையா? முடியும். அதுல விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டுல இருக்காரு, அதை பத்தி ஏதாவது இல்ல, அவர் முதன்மை சக்தின்னு அவர் சொல்லிட்டார். நான் தான் முதன்மை சக்தின்ட்டாரு. திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு அறிவிச்சிட்டாரு. அதான் அவங்களுக்கு நெருடல். அவங்களுக்கு பழனிசாமி வேணும். இல்ல, களம் உண்மையாவே அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. திமுகவா தாவேக்காவா? தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவான்றது தான் இருந்தது, இப்பவும் இருக்கும், இனியும் இருக்கும் அப்படின்ற பேச்சுக்கள் தானே. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு விஜய். அதுதான் இந்த 26 தேர்தல். இது ஒரு அசாதாரணமான தேர்தல், அதை செய்து முடிப்பார் விஜய். விஜய் அவர்களுக்கு ஆதரவா நீங்க மேடையில பேசுறீங்க, அவருடைய பயணம் சரியான திசையில தான் இருக்குன்னு சொன்னதன் பிறகு அவதூறு பேசினாங்க எதிர் முகாம்ல இருந்து, அந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல சொல்லும்போது மிரட்டல்கள் இருந்தது. மிரட்டல் இருந்துச்சு. என்ன மிரட்டல்கள்? விஜய் ஜெயிச்சிருவார் நம்புறியா நீ? தொலைச்சிருவான் தொலைச்சி அப்படின்னு சொன்னான். சரி தொலைச்சிருங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறமா அப்படின்னு. பிறகு இன்னொருத்தன் உதயநிதி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே அவர் தான் சொன்னான். சரி, ரொம்ப நல்லது, உலகம் எவ்வளோ பெருசுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னா. அப்படியே கொஞ்சம் மிரட்டல் துணியில் அப்படின்னா, நீ வா மேடைக்கு வா, உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. சரி வாரம் பார்த்துக்கலாம்னு சொன்னேன். ஏன்னா நான் இதில் நிறைய பார்த்துட்டேன். திமுகவை என்ன குளித்தலையில் கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள், வத்தலகுண்டில் திட்டமிட்டார்கள், தாம்பரத்தில் திட்டமிட்டார்கள், பொலிச்சலூரில் திட்டமிட்டார்கள், தாராபுரத்துக்கு பக்கத்தில் மூலனூரில் திட்டமிட்டார்கள். இதெல்லாம் பொதுக்கூட்ட மேடையில் என்ன அட்டாக் பண்ணதுக்கு கடந்த காலத்தில் அவங்க எடுத்த முயற்சி. இவ்வளவு முறையும் நீங்க சுதாகரிச்சுக்க முடிஞ்சிருக்கு. குளித்தலையில் முடிஞ்சிரும்னு தான் நினைச்சேன். அவ்வளோ பெரிய அட்டாக் எவ்வளவு கடுமையானதா இருந்ததுன்றது ஒரு பெரிய தட்டியை தூக்கி காலில் போட வராங்க, எரிய வராங்க. அதை பரணிமணின்னு என் நண்பர், அவர் காலில் வாங்கிக்கிட்டார். அவர் 6 மாதம் கங்கா ஆஸ்பத்திரியில் இருந்தார், கோவை கங்காவில் 6 மாதம். இல்லைன்னா நான் இருந்திருக்கணும் 6 மாதம். ஒரு தட்டி கொண்டு என் தலையில் அடிக்க வந்தாங்க. பாலமுருகன் என் மேலே அளக்க முடியாத அன்பை வானம் போல் வாரி வழங்குகிற தம்பி, அதை தாங்கிக்கிட்டான். பிறகு நான் கரூர்லேருந்து வெளியேறணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த உடைந்த காலோட காரை ஓட்டி ஈச்சனத்தன் வழியாக என்ன கோயம்புத்தூருக்கு அழைத்து பரணிமணி அழைத்து வந்து ஓப்பன் டிக்கெட்டை எடுத்து நான் சென்னையில் பேசினேன். அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் கூட்டம், எனக்கு தலையில் தலப்பா கட்டை போட்டுட்டு வந்து பேசினேன். அப்படிலாம் நடந்திருக்கு. அதையெல்லாம் மறந்து தான் நான் திமுகவை ஆதரித்து பேசுறேன். இல்லை, அதன் பிறகு எப்படி முடிஞ்சது அப்படின்றது ஒரு கேள்வி வந்துடும். என்னது, இப்படியான ஒரு அட்டாக் நடந்திருக்கு, அதன் பிறகும் ஒரு ஆதரவு நிலையோட நான் பேசுறேன் அப்படின்னு பயணப்பட்டது. அது எப்படி யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது? இல்ல, ஒரு தனி மனிதனோட தத்துவம் உயர்ந்தது தம்பி. இந்த பிலாசபி இருக்குல்ல, இந்த திராவிட கருத்தியல் நடைபெற்று கொண்டிருக்கிற வார் கல்ச்சுரல் வார். அவங்க பெரியாரை தான் அடிக்கிறாங்க. தமிழ் தேசியம் பேசுகிறவன் திராவிட தேசியத்தை மறுத்து பேசுகிறான். திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான். ஆனா தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திராவிட தேசியத்தை கொச்சைப்படுத்துவது மட்டுமல்ல, பெரியாரையும் அண்ணாவையும் கூட அழுக்காக்குகிற அற்பத்தனத்தை ஒருவர் செய்கிறார். சீமானவர்கள். ஆமா, அவரு 2 வேறுன்னு சொல்றாரு. ஏன்னா அவரு ஒரு முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கிறவர். அவர் இந்த கம்பேரிட்டிவ் கிராமர்னு ஃபாதர் கால்டுவெல் எழுதின புக்கை படிச்சிருந்தா இந்த குழப்பம் சீமானுக்கு வந்திருக்காது. பன்மொழி புலவர் அப்பாத்துறையை வாசிச்சிருந்தா அவருக்கு இந்த குழப்பம் வந்திருக்காது. வி.கே. சூரியநாராயண சாஸ்திரியார் அவருக்கு புத்தகத்தை வாசிச்சிருந்தா இந்த குழப்பம் அவருக்கு வந்திருக்காது. ஏன்னா இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் டாகூர் திராவிட உத்கல வங்கா அப்படின்னு தான் அவர் சொல்றார். திராவிட நெல் திருநாடும் அப்படின்னு தமிழ் வாழ்த்துல மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பதிவு பண்றார். அதே மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மனோகரமான மலையாள நாட்டுக்கு சென்ற பொழுது விவேகானந்தர் வர்றார்.
விவேகானந்தர் மனோன்மணி சுந்தரம் பிள்ளைகிட்ட கேட்கிறார், நீ என்ன கோத்திரம்னு. நான் திராவிட கோத்திரம்ங்கிறார். அதுக்கு பிறகு சௌந்தரிய லஹரி, பஜகோவிந்தம், சுப்பிரமணிய புஜங்கம், கனகதாரா சோஸ்திரம் போன்ற ஞான பனுவல்களை தந்த ஆதிசங்கரர் இந்தியா முழுவதும் காலடியாகவே நடந்து சமணத்தையும் புத்தத்தையும் வாதத்தில் வீழ்த்தி சண்முக மதங்களையும் இணைத்த ஆதிசங்கரர் 400 இடங்கள்ல தமிழை பற்றி பேசி ஞானசம்பந்த பெருமானை திராவிட சிசுன்னு சொன்னார். அண்ணா முதலாக நாடாளுமன்றத்துக்கு போகும் பொழுது கன்னி பேச்சிலேயே ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக், ஐ ஆம் கால் மைசெல்ஃப் டிராவிடியன், நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்ளுதலை பெருமைப்படுகிறேன் அண்ணா. ஆகவே ஊழி பெயர்ந்தாலும் இந்த திராவிடம் என்பது பெயராது. இந்த திராவிடத்தை அடிக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு கைக்கூலி கிடைத்திருக்கிறார், அவருக்கு பேர் சீமா. இந்த நடக்கிற இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற மொழி குடும்பம் தான் திராவிட மொழி குடும்பம். இதை ஜவஹர்லால் நேரு த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்டரி என்று சிறைச்சாலையில் இருந்து இந்திராவுக்கு எழுதிய கடிதத்தில் பதிவு செய்கிறார். இன்னைக்கு அந்த போர் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த போர்ல திமுக கூர்மையாகவும் இல்லை, நேர்மையாகவும் இல்லை. அதை இன்னைக்கு சரியான திசையில செய்வார் என்று நான் நம்புகிறேன். விஜய் டெல்லி எஜமானர்களை கொள்கை எதிரின்ட்டார், அதான் சரியான பார்வை. அரசியல் ரீதியாக திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு பயணத்தை தொடங்கிட்டார். இதுல பங்கெடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா அலை அலையாக அணி அணியாக ஒரு ஓடுகிற பாம்பை மிதிக்கிற வேகத்துல தாவி வருகிற, தங்கு தடை இல்லாமல் தாவி பாய்கிற பொங்கும் புனலை போல வருகிற தம்பிமார்களை, அவர்களோடு பயணிப்பதை, அவர்களுக்கு மத்தியில் பேசுவதை, அவர்களை ஆற்றுப்படுத்துவதை நான் ரொம்ப விரும்புகிறேன். ஒரு தேசத்தின் காலை பொழுதை இளைஞர்கள் தான் தீர்மானிக்கிறார். அந்த இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற ஒரே கட்சி தாவேகா. அவங்கள மடைமாற்றம் செய்ய முடியும் என்னால. அதை நான் தலைவர் விஜய்ட்டு நேற்று சொல்லிட்டேன். பண்ணிடுவோமே அப்படின்னு சொன்னார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.